பால்மர் டிவி யூடியூப் சேனல் வியூவர் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, ஒளிப்பதிவாளர் ஜி.கே. விஷ்ணு, இசையமைப்பாளர் சாய் அபயங்கர், ட்ரீம் வாரியர்ஸ் தயாரித்து ஆர்ஜே பாலாஜி இயக்கிய கருப்பு படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம தலைகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லலாம். பிகாஸ் என்னன்னா நான் வந்து கருப்புசாமி ஃபேனு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் மியூசிக் ஆகட்டும், இல்லை வந்து அந்த சீன்ஸோட சில கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க, இன்டர்வல் மிரட்டி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நான் தேட்டரில் கிளாப் பண்ணேன். அதே மாதிரி மற்றவங்க சில பேர் கிளாப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ படம் த்ரோவட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து நான் கடவுளை வச்சு எடுக்கும்போது நிறைய நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, எந்த ஸ்கிரிப்ட்லையும் பண்ண முடியாது. சில இடத்துல வந்து உங்களுக்கு சுணக்கமாக ஆகலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆச்சு. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி விசஸ் காட் கருப்புசாமி அப்படிங்கிற வரும்போது நான் நிறைய இடத்துல யோசிச்சு பார்த்தேன், இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். பட் ஃபைனலாக வந்து ஓகே, நல்லா இருக்கு அப்படிங்கிற போது சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். இது வந்து நல்ல படம், சூப்பர் படம்னு சொல்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து கதைன்னு எதுவுமே இல்லை. சும்மா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கன்னடாவில் வந்த காந்தாரா படத்தை மாதிரி எடுத்துருவோம் நம்மளும் கருப்புசாமி வச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட குலதெய்வத்தை எடுத்த மாதிரி இவர் கருப்புசாமி நம்ம குலதெய்வத்தை எடுத்தால் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏதோ ஃபேண்டஸியாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எதுவுமே ஒரு சரியாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா இப்போ வந்து ஒரு நிமிஷம், நீங்கள் காந்தாரா மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே மூக்குத்தி அம்மன்னு சொல்லி நம்ம ஒரு படம் எடுத்தாப்புல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரிதான் இந்த படம் எடுத்திருக்காப்புல. சோ அது வந்து மூக்குத்தி அம்மன், இது வந்து கருப்பசாமி காந்தாராவும் மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். மூக்குத்தி அம்மன் காந்தாரா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப வந்து மூக்குத்தி அம்மன் நம்ம அந்த அளவுக்கு கேள்விப்படாத ஒரு தெய்வம் தான் மூக்குத்தி அம்மன். நீங்க கேள்விப்பட்டீங்க முன்னாடி? இல்ல, நம்ம நீங்க நார்மலா வந்து மாரியம்மன் இல்ல வேற ஏதாவது பேர் சொன்னீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பேசினா வருமோ அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் எடுக்கிறாருல்ல, அதனால மூக்குத்தி அம்மன் ஒரு தெரியாத பேர் ஒன்று வச்சிருக்காங்க. என்னவோ அவங்க கருப்பு எடுத்ததே என்னன்னா நம்ம மக்களுக்கு வந்து கருப்புசாமி தேவர் கருப்புசாமி ஃபேன்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சு இது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறாரு. இதுல என்ன சிக்கல்னா ஸ்க்ரீன் பிளே பண்ணதுல என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யா கருப்புசாமியா வர்றாரு, திடீர்னு அவர் ஃபேண்டஸியா சில விஷயம் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறாரு, நீ வந்து உன்னோட தெய்வ சக்தியை பயன்படுத்தாம நீ நார்மல் பர்சனா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் சொல்றாரு. இது படம் முழுக்க இதை வந்து அவர் ட்ராவல் பண்ணவே இல்லை. இடையில பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி பொய் சொல்லிட்டு இருக்காப்புல. திடீர்னு அவரோட அந்த சூர்யாவோட அதாவது கருப்புசாமியோட சக்தியால் அவரால் பொய்யே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு திரும்ப ஃபேண்டஸியில் போவார். அதாவது எதை வந்து ரூல்ஸாக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒன்றும் எனக்கு புரியவே இல்லை. ஒன்று வந்து அதாங்க ஃபேண்டசி வர்றதுக்கு வராமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி சத்தியம் வாங்கியிருப்பாரு. சத்தியம் வாங்கினதுனால அவர் என்னன்னா இந்த கேஸில் வந்து அவர் எந்த ஒரு ஃபேண்டசியும் யூஸ் பண்ணாமல் அவர் ஒரு நார்மல் மனுஷனா வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் அந்த பொண்ணு இறந்து போச்சுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு உயிரோட வந்திருக்கும், அது வேற கதை. ஸோ இறந்து போச்சுனால நம்மளால என்ன பண்ணுவாருன்னா அடுத்தடுத்த கேஸ்ல வந்து என்னன்னா அதுதான் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப கடவுளா இருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா சாதிச்சிட முடியும். ஆனா நீ ஒரு சாதாரண மனுஷனா இருந்து சாதிக்கணும் அப்படின்னு தான் அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜி. கரெக்டா அந்த கேஸுக்கு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன நெருடலா இருந்தது அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு சூப்பர் பவர் கிடையாது, ஆனா சூர்யாவுக்கு சூப்பர் பவர் ஒன்று இருக்கு. வந்து மற்ற ஃபேண்டசி படம் எடுத்துட்டீங்க, ஒரு ஸ்பைடர் மேனு இல்லை வேற ஏதோ ஒரு சூப்பர்மேன் மாதிரி படம் எடுத்தீங்கன்னா வில்லனுக்கு ஃபேண்டசி பவர் இருக்கும், அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கும். ஸோ அதை கவுண்டர் பண்ண இவங்க என்ன பண்றாங்கன்ற மாதிரியான கதையா இருக்கும். ஆனால் இதுல வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு ஹியூமன், சூர்யா வந்து ஒரு கருப்பசாமி, அவர்கிட்ட வந்து எல்லா ஒரு பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணி அவர் வந்து ஜெயிக்கிறார் ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கு, சாதாரணமா இருக்கு. இன்கேஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் ஜெயிக்கல இல்ல, ஃபைனலா அவர் தோத்தான் போறாரு கடவுளோட சக்திக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எங்க தோக்கவே இல்லையேங்க. யார் தோத்து போனாரு? ஆர்ஜே பாலாஜி தான். அதுதான் சொல்றேன், ஆர்ஜே பாலாஜி எப்படி தோக்கணும் அப்படின்னா இவர் ஒரு சாதாரண ஹியூமனா அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இறங்கி வந்துதான் தோக்கடிக்கணும். இங்க இன்னொரு விஷயம் வந்து அவனை திடீர்னு வந்து போய் பேச முடியாத ஒரு கேரக்டரா காட்டுறீங்க. இப்ப மூக்குத்தி அம்மனுங்கிறப்ப வந்து ஒரு மாஸ் ஹீரோவோட படம் இல்ல, அது வந்து நயன்தாராவோட படம் அப்படிங்கிற போது அதுக்கான ஸ்கிரிப்ட்ல அப்படி பண்ணிருக்கலாம். பட் இது வந்து மாஸ் ஹீரோ. மூக்குத்தி அம்மன்லயுமே லாஜிக் ஓட்ட இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு சாமி வந்து எல்லாரும் முன்னாடி தோன்றும். அது வரைக்கும் நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், சாமி கண்ணுக்கு தான் தெரியும்னு. திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல எல்லாரு கண்ணுக்கும் அந்த இடத்துலயே அவர் பெருசா அந்த ரூல்ஸை மதிக்கவே இல்லை.
கருப்பு ஃபேண்டசி படம் தானே, நம்ம என்ன சொன்னாலும் ஓகே அப்படி. ஆனால் ஃபேண்டசி படத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு லாஜிக் ஒன்று இருக்குல்ல, அந்த லாஜிக் வந்து அவர் அப்பப்போ பிரேக் பண்ணிடுறாரு ஆர்ஜே பாலாஜி அவரோட ஸ்கிரிப்டில். ஸோ இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியோட டச் நிறையா இருக்குது. அதாவது அவர் பண்ணுற ஹியூமராக இருக்கட்டும், படத்தில் வைக்கிற சில சில ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, ஒரு சரியான ஒரு ஸ்கிரிப்டாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு. ஒன்று வந்து கருப்புசாமி வந்து அவருக்கு யாரு கண்ணுக்கும் தெரியாமல் சில விஷயங்கள் அற்புதம் நடத்துறாருன்ற மாதிரி காட்டியிருக்கலாம். இல்லைன்னா ஆர்ஜே பாலாஜிட்ட சாதாரண ஹியூமனாக இறங்கி வந்து சட்டப்படி என்ன எப்படி அதை கவுண்டர் பண்ணி அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சட்டப்படி கவுண்டர் பண்ணி தோக்கடிச்சிருக்கணும். அது இல்லாமல் திடீர்னு அவனால் பொய்யே பேச முடியாது, அவனால் வந்து உண்மை மட்டும் தான் பேச முடியும் கோர்ட்டுக்குள்ளேன்னு வந்துட்டா. அதே மாதிரி அவரோட எல்லையில் யாருமே குற்றமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒன்று ஆரம்பத்துலேருந்தே அப்படி வந்திருக்கணும். திடீர்னு ஒருத்தங்கிட்ட பண்றது வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி தப்பு நடக்க ஒரு தீய சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதை வந்து கருப்புசாமி தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போனா கூட இது வேற மாதிரியான படமா இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து சாதாரண ஹியூமனா இறங்கி ஒரு மனிதனா நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன், எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படிங்கிற ரியாலிட்டியும் ஃபேண்டசியும் மிக்ஸ் பண்ணிருக்கு. அதுல வந்து ஒரு நிறைய எப்படி சொல்றதுன்னா ஒரு லாஜிக் குறைபாடுகள் நிறைய இருக்கு அப்படின்றது தான். பட் என்னன்னா சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கு. கிளைமேக்ஸ்ல சூர்யா வருவாப்புல, அது நல்லா இருக்கும், போய் பாருங்க. ஸோ வந்து இப்போ என்ன பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரி தான் இது, பெரிய சூப்பர் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஒரு தான் குடும்பத்தோட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு படம். எக்ஸ்ட்ரானரி மூவின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவங்களோட அந்த காந்தாரா படம் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. காந்தார படம் எப்படி வந்து மக்களை போய் ரீச் ஆச்சோ அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. இல்லை நான் வந்து ஒத்துக்கல. பிகாஸ் என்னன்னா அதுக்கு முன்னாடியே அவர் மூக்குத்தியமா ஒரு படம் எடுத்து அதுல ஹிட்டும் கொடுத்துருக்காப்புல நம்மளால ஆர்ஜே பாலாஜி. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் அவர் வந்து இந்த மாதிரி கருப்புசாமி படம் எடுத்திருக்காரு. அடுத்து முருகரை வச்சு எடுக்கலாம், விநாயகரை வச்சு எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம கங்க்ராச்சுலேஷன் எடுக்கலாங்க. என்ன அப்படின்னா ஒரு நீங்க வந்து கரெக்டான ஒரு கேரக்டர் டிசைன் இருக்கணும், கரெக்டா அவங்கள வந்து கொண்டு போகணும். இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கடவுளை வச்சு எடுக்கும் போது நீங்க எவ்வளவுதான் நீங்க போட்டாலுமே அது பத்தாது. பிகாஸ் என்னன்னா நீங்க வந்து ஃபைனல் கடவுள்கிட்டே போயிட்டீங்க. ஸோ கடவுளை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது அதாவது எல்லா கடவுளும் வந்து என்னங்க, எல்லா கடவுளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து இப்போ இது வரைக்கும் எடுத்த சாமி படம்லாம் எடுத்தீங்கன்னா தீய சக்தியை வந்து கடவுளோட வீக்னஸை பயன்படுத்தி அந்த அவங்களோட நினைச்சதை அடைய நினைப்பாங்க. பட் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவரோட சக்தியை காட்டி தீய சக்திகிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுவாருன்னு தான் இருக்கும். அப்பதான் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க இடையிலேயே வந்து அவங்கள வந்து அதான் எல்லைச்சாமி மேட்ரு போட்டாங்கல்ல, ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் அவரோட பவர் இருக்கும் அப்படின்னு வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா எல்லை தாண்டின பிறகும் அவரால் ஈஸியா எல்லாம் சாதிச்சிருக்காங்க. வேற ஒரு சாமி வந்துட்டார்ல அப்போ வந்து எல்லைச்சாமின்னு சொல்லிட்டு. அதுதாங்க என்ன அப்படின்னா அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைன்றேன் நான். கடவுளாலேயே அது முடியல. இல்ல அதான் இவங்க ஃபைனலா சொல்ல வர்றது என்னன்னா அங்க ஒரு கருப்பசாமி இருந்தாப்புல, அப்புறம் இன்னும் அந்த எல்லைக்கு அப்புறம் வேற ஒரு கருப்பசாமி வந்துட்டாப்புல. சோ 2 கருப்பசாமி, இந்த கருப்பசாமிக்கு எல்லாம் டோட்டல் படம் எல்லா கருப்பசாமிக்கும் மொத்தமா 18ஆம் படி கருப்பசாமி தான் மெயின் கார்டு. சோ அதான் ஃபைனலா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல வந்து கேஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. எந்த கேஸும் உடனே டக்குன்னு சால்வ் ஆகலை, ஆதாரங்கள் இருந்தாலுமே அது இழுபறியில தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கரு. ஓகேங்களா? இதே கருப்புசாமியை வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி நிறைய வந்து குழப்பிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல வந்து ஒரு விஷயத்த நல்லா டெலிவரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டில் வந்து இன்னைக்கு கேஸ் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வசனம் வரும். கோர்ட்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதோ இல்லையோ கோர்ட்டுக்குன்னு வந்துட்டாலே அது ஒரு தண்டனை தான். ஏன்னா அந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போகும், நம்ம லைஃபே காலி பண்ணிடும். அந்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. உண்மை ரியல் லைஃப்ல போலீஸ் கேஸ்னு போனாலே எல்லாருமே பயம் ஒன்று வருது. காரணம் இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்ல வர்ற ஒரு மெசேஜ் சொல்ல வர்ற ஒரு கான்செப்ட் தான் இது. கண்டிப்பா. ஆனா இதுல வந்து இந்த கருப்புசாமி அப்படின்னு ஃபேண்டசியா கொண்டு போய் அதுல சக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்கனால இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா தான் எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி படமா எனக்கு தெரியல. அதே மாதிரி மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரல. இவர் தான் அப்படி இருக்கு அப்படின்றப்பல சாங்ஸுமே அதுல அவர் ரசிக்க தெரியலங்க. ஒரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா கருப்புன்னு அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க எழுதியது. அதுல இருக்க லிரிக் ஒண்ணுமே புரியல, அது என்ன லிரிக்னே தெரியல. அந்த லிரிக்கை தாண்டி அந்த சிங்கரோட வாய்ஸை தாண்டி இவங்க அடிக்கிற ட்ரம்ஸோட சவுண்டு தான் பயங்கரமா தேட்டர்ல கேட்குது. அது என்ன லிரிக்னே ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒருவேளை இன்னைக்கு
ஜென்சி கிட்டுக்கு அந்த மாதிரி மியூசிக் போட்டாதான் புரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. இல்ல மைனூட்டா பாத்தீங்கன்னா தெரியும். சரவடி ஐயர பத்தணுமா, சுருட்டுள்ள ராடியில கொட்டணுமா, அதை வந்து அப்படியே அந்த லிரிக்கை வந்து கொஞ்சம் லிரிக் என்னன்னு எனக்கு இல்லை. கருப்பு கருப்புன்னு தான் எனக்கு காதில் விழுந்துச்சு ஒழிய ஒண்ணுமே எனக்கு புரியல. மொத்தத்துல நீங்க வந்து இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம். என்னோட கருத்து அப்படின்னா குடும்பத்தோட போய் ஒரு டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு இந்த படம். அதுக்காண்டி ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியும்? படம் பாத்தீங்கன்னா வந்து கருப்பு ரொம்ப அருமையான மாஸ் த்ரில் படம். ஒரு சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து சம்பவமா இருக்கும். ஏன்னா சூர்யா வர்ற சீன் பூரா வந்து மாசா இருக்கும். அது இன்டர்வல் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், வெறித்தனமா இருக்கும். ஒரு கருப்பா வந்து மிரட்டி இருப்பாப்புல. என்னென்ன சொல்ல, சாய் அபிகே மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, கொஞ்சம் புதுசா கேட்குற மாதிரி இருக்கு. நல்லா அந்த ஒரு இதா ஃப்ரெஷ்ஷா கேட்குற மாதிரி இருக்கு. இன்னொன்று அந்த கருப்பு அந்த ஒரு சாங் இருக்குல்ல, கருப்பா சாங், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங் வந்து அதுவும் அருமையா தியேட்டர்ல கேட்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.